ஹலோ மை டியர் மெடிக்கோஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ரெக்கஸ் தமிழ். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25th Jan இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் பி இருக்குல்ல நீட்டில், அதை ரிமூவ் பண்ண போகிறாங்களாம். அது வந்து செக்ஷன் பின்றது கோவிட் டைமில் கொண்டு வந்தாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கோவிட் டைம் இருந்த ஃபார்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு ப்ரீ கோவிட் ஃபார்மெட்டை நம்ம திரும்ப கொண்டு வர போகிறோன்ற மாதிரி. அது என்னன்னா, ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ் தான், கெமிஸ்ட்ரி 45, 90 கொஷின்ஸ் இன் பயாலஜி, 180 minutes, 180 கொஷின்ஸு 180 minutes அந்த டைமிங் தான். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் கிடையாது, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கிடையாது. ஓகேங்களா, த கொஷின் பேப்பர் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 180 கம்பல்சரி கொஷின்ஸ். ஓகேங்களா, நோ சாய்ஸ் இயர் ஆஃப்டர். ஓகேங்களா, தென் the provision for optional questions introduced temporarily during the COVID-19 pandemic will no longer be available. அதான் சொல்கிறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், ரிவைஸ் பண்ணிட்டு அந்த செக்ஷன் பி ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடி எப்படி இருந்துச்சு கோவிட் பீரியடுக்கு முன்னாடி அந்த வெறும் 180 கொஷின்ஸ் அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்களாம். 3 hours தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நோட்டீஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வரும். இல்லைனாலும் நீங்கள் என்டியோட அஃபிஷியல் வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டெலகிராம்லேயே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் வரும்னு கேட்டிங்கன்னா, அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குங்க. அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் ஆகுதுல அந்த கட் ஆஃப் மார்க் அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த செக்ஷன் பியில் கொஞ்சம் டேலண்டடாக அந்த சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறவங்க தான் நிறைய ஸ்கோர் எடுக்கிறாங்க, அதாவது சாய்ஸை யூஸ் பண்ணி எடுக்கும்போது. இப்போ 180 கொஷின்ஸில் சாய்ஸ் இல்லாதப்போ அந்த 720 out of 720 நிறைய எடுக்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இன்க்ரீஸ் ஆகாது, அதுலேயே கொஞ்சம் மெயின்டைனாகவும் வாய்ப்பு இருக்குது, குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா டஃப்பாக கேட்குறவங்க கொஷின்ஸாக செக்ஷன் பியில் தான் கேட்பாங்க. அதை நம்ம ஐடியா பண்ணி அதை விட்டுட்டு கரெக்டாக ஈஸியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க. பட் டஃப்பாக இருக்கிற கொஷின்ஸ் இந்த 180 கொஷின்ஸில் 1 or 2 இருக்க தான் போகுது. ஸோ அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரின்றது நல்லா அந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ 720 இருக்குது, இதுக்கப்புறம் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் ரைஸ் ஆகுது குறையலாம். இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். செக்ஷன் பி நம்பி தான் நான் இருந்தேன் அப்படிலாம் கிடையாது. 5 கொஷின் தான் நீங்கள் வெட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் செக்ஷன் பியில் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் கொஷின்ஸ். ஸோ 180 கொஷின்ஸ் வரும்போது நார்மலாக சப்ஜெக்ட் வைஸ் எல்லாம் இப்போ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜியில் எப்பயுமே ஒரு 2-3 கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்பாங்க. டஃப்ன்றது வேறு, ட்ரிக்கி வேறாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ட்ரிக்கியாக தான் கேட்பாங்க. டஃப்ன்றதுலாம் ஜெய் அட்வான்ஸ் லெவல் கொஷின் தான் உங்களுக்கு டஃப். ட்ரிக்கி கொஷின்ஸ் வேறு, டஃப் கொஷின்ஸ் வேறு. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாருமே டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்க தான் போகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிற டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 180 கொஷின்ஸ் பேட்டர்ன்லேயே அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, இதில் எதுவும் நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். நோட்டீஸை 100 daysக்கு முன்னாடி கொடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கொஷின்ஸும் 180 கொஷின்ஸ், 45 ஃபிசிக்ஸ், 45 கெமிஸ்ட்ரி, 90 கொஷின்ஸ் இன் பயாலஜி மாரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோட்டீஸ் வந்து திரும்ப சொல்கிறேன், என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டெலகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கியூக்கர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நீட் ரெக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.